வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெஜிடபிள் கட்லெட் ரெசிபி தாங்க. இது எங்கள் அம்மாவோட சிக்னேச்சர் ரெசிபினே சொல்லலாம். இதை வந்துட்டு எங்கள் ஸ்டைலில் எப்படி செய்யணும்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முன்னாடி இதுக்கு ஒரு டிப் இருக்குங்க. என்னென்னா, பிரெட் கிரம்ஸை வந்து நீங்கள் வறுத்து பொடிக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பிரெட்டையே அப்படியே பொடிச்சிக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு பூ மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நாங்கள் வந்துட்டு எப்படி செய்கிறோமோ அதே மாதிரியே செய்யுங்க. அப்போ தான் கட்லெட் நல்லா வரும். நிறைய பேருக்கு உதிர்ந்துரும், கருகிரும், அதெல்லாம் இருக்கும். சரி, இதுக்கு முதல்ல நம்ம வந்துட்டு ஒரு பெரிய கடாயை எடுத்து அடுப்பு மேலே வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப பொடியாக நறுக்கின பூண்டு, அதே மாதிரி ரொம்ப பொடியாக நறுக்கின இஞ்சி, இது ரெண்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கின அப்புறமா இஞ்சி போட்டு வதக்குங்க. இங்கே வந்துட்டு நாங்கள் ஒரு 20 கட்லெட் குறிய அளவு தான் காட்டுறோம். இதுக்கு வந்து நீங்கள் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி, 2 டேபிள் ஸ்பூன் பூண்டு எடுத்துக்கோங்க. 1 கப் கேரட்டை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கேரட்டை வந்து நீங்கள் ரொம்ப மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்தால் கூட நல்லா வராது. நல்லா துருவி எடுத்துக்கோங்க. கேரட்டை துருவி எடுத்துகிட்டு அதையும் ஒரு வதக்கிட்டு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம் பச்சை பட்டாணியை, அதை வந்து மசித்து இதில் சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணி முழுசாக சேர்த்திங்கன்னா கட்லெட் நல்லா வராது. இந்த மாதிரி நல்லா வேக வச்சு மசித்து பச்சை பட்டாணியை சேர்த்துக்கோங்க. 1 கப் கேரட்டுக்கு நாங்கள் 3/4 கப் பட்டாணி சேர்த்துருக்கோம். இங்கே அளவு ரொம்ப முக்கியங்க, இல்லைனா கட்லெட் நல்லா வராது. இப்போ 1 கப் கேரட்னா 3 கப் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். 3 பெரிய உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு தோல் உரித்து மசித்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் கிடையாதுங்க, டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி தூள் போடுறோம். கரம் மசாலா தூள் ஆட் பண்ணுறோம். ஜீரகத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறோம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு எப்பயுமே கரெக்டாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு வந்துட்டு அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, அதனால் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இதுதாங்க இதுக்கு ஆட் பண்ண போகிற மசாலா. அதுக்கப்புறமா நம்ம வந்து பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா பிரெட் கிரம்ஸ், அதையுமே அடுப்பு ஆனில் இருக்கும் போதே சூட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் இங்கே ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் பிரெட் கிரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மாவு ஏற்கனவே கார்ன்ஃப்ளவரை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் மீதி பிரெட் கிரம்ஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அங்கே 1/4லேருந்து 1/2 கப் தான் நம்ம யூஸ் பண்ணோம். நம்ம 1 கப் எடுத்து வச்சுருந்தோம். அந்த பிரெட் கிரம்ஸில் போட்டு இப்படி நல்லா பரட்டி எடுத்துக்கோங்க. பரட்டி எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா சுட்டு எடுக்கணும். நாங்கள் இங்கே டீப் ஃப்ரை தான் பண்ணுறோம். உங்களுக்கு வந்துட்டு ஹெல்த் கான்ஷியஸ் இருந்தால் டீப் ஃப்ரை வேண்டாம், இது ஒரு டேஸ்டி வெர்ஷன் தாங்க. நீங்கள் வந்துட்டு ஓவன்லேயோ இல்லைனா ஹேர் ஃப்ரையர்லையோ வச்சு கூட எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கட்லெட், வெஜிடபிள் கட்லெட் ரெசிபி ரெடி இல்லையா. ஷேப்பு டெக்ஸ்சரில் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஹெல்த்தியான கட்லெட்டுங்க. நம்ம வீட்டில் செய்கிறதாலே கடையில் செய்கிறதோட சூப்பரான டேஸ்ட்டில் பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கும். இதில் சொல்லியிருக்க அளவு அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்குமே வெஜிடபிள் கட்லெட் நல்லா வரும். இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.